அதிமுக பொதுக்கூட்டத்தில் திண்டுக்கல் லியோனி ஆற்றிய உரை தற்போதைய அரசியல் சூழலில் பெரும் விவாதங்களை கிளப்பியுள்ளது. குறிப்பாக தற்போதைய தமிழக முதலமைச்சர் விஜய் மீதான கடுமையான நிர்வாக ரீதியான விமர்சனங்களும், அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் அரசியல் நகர்வுகள் குறித்த லியோனியின் சாடல்களும் அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தமிழக முதலமைச்சர் விஜய் ஜோதிடத்தை நம்பித்தான் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். எம்ஜிஆர் காட்டிய வழியை பின்பற்றுகிறேன் என்ற பெயரில் விவசாயிகள் மேட்டூர் அணைக்காக காத்து கொண்டிருக்கும் வேளையில் அவர் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்று ஆன்மீகத்தில் மூழ்கியிருக்கிறார். நெற்றியில் வைத்துள்ள கருப்பு பொட்டும் வலது கையில் கட்டியுள்ள சிவப்பு கயிறும் ஜோசியக்காரர் சொன்னார் என்பதற்காகத்தான். ஆனால் அங்கேயும் அறியாமல் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருப்பு சிவப்பு வண்ணங்களைத்தான் அவர் சூடியிருக்கிறார். மேலும் முதலமைச்சருக்கே தன் அமைச்சர்களின் பெயர்கள் வரிசையாக தெரியவில்லை. அமைச்சர்களுக்கு தங்கள் துறை என்னவென்று புரியவில்லை. தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் மற்றும் 6 சிலிண்டர் இலவசம் என்று கூறி மக்களை ஏமாற்றியிருக்கிறார். வண்டி வரும் ஆனால் வராது என்று தெரிந்தும் ஏமாந்த நடிகர் வடிவேலுவின் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் விஜய் சென்னை கோட்டையை ஒரு ஷெட்டிங் போல போட்டு முதலமைச்சராக ஷூட்டிங்கில் நடித்துக் கொண்டிருக்கிறாரே ஒழிய தலைவர் ஸ்டாலினை போல மக்கள் நலனுக்கான முத்தான கையெழுத்துக்களை போடவில்லை. தமிழகத்தில் உள்ள சகோதரிகள் மற்றும் தாய்மார்கள் இன்று அரசு பேருந்துகளில் விடியல் பயணம் என்ற திட்டத்தின் மூலம் கட்டணமில்லாமல் இலவசமாக பயணம் செய்யும் ஒவ்வொரு தருணத்திலும் தமிழ்நாட்டை உண்மையில் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். கடந்த காலங்களில் கலைஞர் பேருந்துகளை அரசுடைமையாக்கி வழிவகை செய்யாமல் போயிருந்தால் இன்று இந்த முதலமைச்சர் இப்படிப்பட்ட இலவச பேருந்து திட்டங்களை அறிவிக்கவோ அல்லது செயல்படுத்தவோ முடியுமா? காங்கிரஸ் கட்சி திமுகவின் முதுகுக்கு பின்னால் குத்திவிட்டது. நாடாளுமன்றத்தில் மோடியை ராகுல் காந்தி திடீரென கட்டுப்பிடித்து கண்ணடித்த போதே அவர் பாஜகவை ஜெயிக்க வைக்க போகிறார் என்பதை கணித்துவிட்டேன். பீகார், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் உரிய ஒத்துழைப்பு தராததே அங்கெல்லாம் பாஜக எளிதாக ஆட்சி அமைக்க காரணமாக அமைந்தது. காங்கிரஸே முன்மொழிய தயங்கிய காலத்தில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் என்று முதலில் துணிச்சலாக அறிவித்தவர் நம் தலைவர். அதற்கு பரிசாக கோயம்புத்தூரில் ராகுல் காந்தி ஓடிச் சென்று கேக் வாங்கி வந்து ஸ்டாலின் என் அண்ணன் என்று கட்டிப்பிடித்த காட்சிகள் எல்லாம் எங்கே போயின? கூட்டணி கட்சிகள் தங்களை தனியாக விட்டுவிட்டு சென்றாலும் கபடி விளையாட்டில் அனைத்து ஆட்டக்காரர்களும் அவுட் ஆனாலும் பின்பு ஒரே ஒரு வீரன் மட்டும் களமிறங்கி ஒட்டுமொத்த எதிரணியையும் வீழ்த்தி விடுவான். அதுபோல வெற்றியை பெறுவதைப் போல மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் தனித்து நின்று வரவிருக்கும் தேர்தல்களில் உதயசூரியனை மீண்டும் உதிக்க வைப்பது உறுதி என்றெல்லாம் லியோனி பேசியிருக்கிறார். மேலும் பேசிய அவர், அமைச்சர்களுடைய பெயர்களை எல்லாம் வரிசையாக சொன்னால் எங்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் 10 லட்சம் கொடுப்பார். பார்க்கும் உங்களிடம் அந்த போட்டியை நான் வைக்கவில்லை. முதலமைச்சர் விஜய்க்கு இந்த போட்டியை நான் வைக்கிறேன். முதலமைச்சர் விஜய் வைத்திருக்கும் அமைச்சரவை லிஸ்டில் உள்ளவர்களின் பெயர்களை நீங்கள் வரிசையாக சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் சேகர் பாபு உங்களுக்கு 10 லட்சம் கொடுப்பார். முதலமைச்சருக்கே அமைச்சர்கள் யார் என்று தெரியாது. தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் யார் என்று தெரியவில்லை. அமைச்சர்களுக்கு அவர்கள் எந்த துறைக்கு அமைச்சர் ஆகியிருக்கிறார்கள் என்று இன்னும் அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த நேரத்தில் ஒரு ஜோதிடக்காரனை நம்பி ஒரு முதலமைச்சர் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்த மொத்த உருவமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். காரணம், தொடங்கும் போதே முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்றார்.